அனைவருக்கும் வணக்கம். ஜூன் மாத ராசி பலன்கள் 2025. இந்த ஜூன் மாதம் நம்முடைய ராசி மற்றும் நம்முடைய லக்னத்துக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத டீடைலா கிளியரா இப்ப நம்ம பார்க்கலாம். வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் சிம்பிள் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போற இது போல பயனுள்ள பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக கிடைக்கும். இப்போது 12வது ராசியாக வரக்கூடியது மீன ராசி. இந்த மீன ராசிக்காரர்களுக்கு இந்த ஜூன் மாதம் எப்படி இருக்கு அப்படிங்கறத பாக்குறதுக்கு முன்னாடி இந்த ஜூன் மாதத்துல பிளானட்டரி பொசிஷன்லாம் எப்படி இருக்கு, மந்த்லி பிளானட்லாம் எங்க டிராவல் பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கறத டீடைலா நம்ம பார்க்கலாம். முதலாவதா நம்முடைய ஜென்மத்துல சனி, ஜென்ம சனி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. மார்ச் 29ல இருந்து ஜென்ம சனி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அடுத்தது நம்முடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல சுக்கிரன் 3-8க்குரிய ஒரு கிரகம் 2ஆம் இடத்துல இருக்காரு. சோ அது ஒரு அளவுக்கு ஒரு மத்தியமமான பலன்கள் தான், அந்த அளவுக்கு சிறப்புன்னு சொல்ல முடியாது. அடுத்தது 3ஆம் இடத்துல சூரியன் புதன் இணைவு மாதத்துடைய ஆரம்பத்துல இருக்கும். சூரியன் பார்த்தோம்னா 6ஆம் அதிபதி 3ஆம் இடத்துல இருக்கிறது. திடீர் விபரீத ராஜயோக அமைப்பு. போன மாதத்தோட அந்த கண்டினியூட்டி இந்த மந்த்ல இருக்கும். அதே போல குரு நம்முடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல பொசிஷன் எடுத்திருக்காரு. சோ அது ஒரு நல்ல நிலை தான். நம்முடைய ராசிநாதன் 4ஆம் இடத்துல கேந்திர ஸ்தானத்துல இருக்கிறது ஒரு பெரிய பலம் தான். ஜென்ம சனியுடைய பாதிப்பு பெரிய அளவுல இல்லாம கேந்திர குரு நம்மள பாதுகாப்பாரு. சோ அது நமக்கு இருக்கிற ஒரு பெரிய பாசிட்டிவான விஷயம். அடுத்து செவ்வாய் 5ஆம் இடத்துல நீச்சத்துல இருப்பாரு. கரெக்டா 6ஆம் தேதி செவ்வாய் பயிற்சி, செவ்வாய் டிரான்சிட் ஆகி 6ஆம் இடத்துக்கு வந்துருவாரு. கேது 6ஆம் இடத்துல ஆல்ரெடி இருக்காரு. செவ்வாய் கேது இணைவு இந்த மாதத்துல நிகழுது. அதுவும் நமக்கு இருக்கிற ஒரு பெரிய பாசிட்டிவான விஷயம் தான். பெரிய அளவுல நெகட்டிவ் இல்ல. செவ்வாய் வந்து ஒரு முழுமையான யோக கிரகம். 2-9க்குரிய ஒரு கிரகம். அது போயிட்டு 6ஆம் இடத்துல இருக்கிறது ஒரு வகையில குற்றமாக இருந்தாலும் பொதுவா பாவ கிரகம் சொல்லக்கூடிய செவ்வாய் 6ஆம் இடத்துல இருக்கிறது நமக்கு சில விஷயங்கள்ல நமக்கு சாதகமான போக்கை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து 12ஆம் இடத்துல ராகு, அயன சயன போகஸ்தானம் விரயஸ்தானத்துல ராகு இருக்கிறது. சில வகையில குற்றமாக இருந்தாலும் குரு பார்வையில வர ராகு பெரிய அளவுல பாதகங்களை கொடுக்க மாட்டாரு. அதுவும் நமக்கு ஆல்மோஸ்ட் ஃபேவர் தான், நெகட்டிவ்னு இல்ல. அடுத்தது மேஜரா பார்த்தோம்னாக்கா கரெக்டா இந்த ஜூன் மாதத்துல 15ஆம் தேதி சூரிய பயிற்சி, சூரியன் டிரான்சிட் ஆகி நம்முடைய ராசிக்கு 4ஆம் இடத்துக்கு வந்துருவாரு. 4ஆம் இடத்துல குருவோட கன்ஜக்ஷன் ஆவாரு. சூரியன் குரு இணைவு, குரு சிவராஜ யோகம்னு சொல்லுவோம். சோ அது நமக்கு ஒரு பெரிய அளவுல சாதகமான ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே மாதிரி கரெக்டா 6ஆம் தேதியே புதன் பகவான் நம்மளுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆகி 4ஆம் இடத்துல ஆட்சியான நிலைக்கு வந்துருவாரு. எனவே குரு சூரியன் புதன், இதுல புதன் வந்து ஆட்சி. இந்த அமைப்பு சிறப்பான முறையில் ஆக்டிவேட் ஆகுது. 2ஆம் இடத்துல இருக்கிற சுக்கிரன் கரெக்டா 29ஆம் தேதி நம்முடைய ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆகி ஆட்சி ஆயிடுவாரு. அதுவும் நமக்கு ஒரு அளவுல ஒரு ஃபேவரான அமைப்பு தான். 8ஆம் அதிபதி 3ஆம் இடத்துல இருக்கிறதும் திடீர் விபரீத ராஜயோக அமைப்பு தான். அது மாதத்தோட கடைசியில ஏற்படுது. இதுதான் இந்த ஜூன் மாதத்துக்கான கிரக அமைப்பு. எனவே இந்த ஜூன் மாதம் நம்முடைய ராசி மற்றும் நம்முடைய லக்னத்துக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத இப்போ டீடைலா நம்ம பார்க்கலாம். முதலாவதா ஜென்ம சனி ஆரம்பிச்சுட்டு ஜென்ம சனின்னு நினைச்சு பயப்பட வேண்டாம். ஏன்னா 4ஆம் இடத்துல குரு நல்ல நிலையில இருக்காரு. அதனால ஜென்ம சனியுடைய பாதிப்பு நமக்கு பெரிய அளவுல இருக்காது. பெரிய இம்பாக்ட் இந்த ஜென்ம சனி நமக்கு ஏற்படுத்தாது. எல்லாத்தையும் சமாளிச்சிடலாம், எளிமையா சமாளிச்சிடலாம். வரக்கூடிய குழப்பங்கள், தேவையில்லாத செயல்பாடுகள், மன வருத்தங்கள் எல்லாத்தையும் ஆல்மோஸ்ட் நம்ம ஓவர் கம் பண்ணிடலாம். குரு நல்ல நிலையில இருக்காரு. பிளஸ் வந்து புதன் 6ஆம் தேதி ஆட்சி ஆயிடுவாரு. ஆட்சியாகி குருவோட இணையறாரு. இந்த அமைப்பை பொறுத்த வரைக்குமே நம்ம பார்த்தோம்னா இந்த மாதம் பெரிய அளவுல பிரச்சனைகளை கொடுக்காது. எல்லாத்தையும் சமாளிச்சிடுவீங்க, எளிமையா சமாளிச்சிடுவீங்க. அதே போல குழப்பங்களுக்கு தெளிவு கிடைச்சிடும். இந்த மாதத்துல ஒரு பெரிய பியூட்டியான விஷயம் என்னன்னா சிந்தனை குழப்பங்களுக்கு ஒரு தெளிவு கிடைச்சிடும். ஏன்னா ஜென்மஸ்தானத்திலிருந்து எல்லா கிரகமும் அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பா நகர்ந்துட்டு, எனவே இந்த ஜூன் மாதத்துல தெளிவு இருக்கும். தெளிவா ஒரு பாதையில் நம்மளால பயணிக்க முடியும். நமக்கு எது தேவை அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். ஜாப், பிசினஸ், உடைய கெரியர், இதுல எல்லாம் ஒரு தெளிவு கிடைச்சிடும். சரியான பாதையில பயணிக்க ஆரம்பிச்சிருவோம். இந்த மாதத்துல எது நெகட்டிவா இருக்குன்னா அஷ்டமாதிபதி 2ஆம் இடத்துல 29ஆம் தேதி வரைக்கும் இந்த மாதத்துல இருப்பாரு. இந்த அமைப்பை பொறுத்த வரைக்கும் ஃபேமிலி ரிலேட்டடான விஷயங்கள கொஞ்சம் பராமரிப்பு தேவை. குடும்பத்துல ஒரு மாதிரி குழப்பத்தன்மை தென்படும். ஆளாளுக்கு ஒண்ணு சொல்லி ஆர்குமெண்டா போற மாதிரி ஃபீல் ஆகும். எனவே ஃபேமிலி ரிலேட்டடான விஷயங்கள கொஞ்சம் கவனமா இருக்கணும். குடும்பத்துல ஒரு மாதிரி சலசலப்பான சூழ்நிலைகள் அதிகமா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். ஏதாச்சும் ஃபேமிலில ஏதாச்சும் ஒரு வாக்குவாதம் ஏற்படுது, குழப்பம் ஏற்படுதுன்னா அந்த இடத்துல நீங்க இருக்கவே கூடாது. அந்த இடத்தை விட்டு நைஸா நழுவி வெளில வந்துடணும். இந்த ஃபார்முலாவை கரெக்டா யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி அதிகமான ஆர்குமெண்ட்ஸ் எல்லாம் குறைக்கணும். ஓவரா நம்ம பேசிட்டே இருந்தோம்னாக்கா, சொன்ன விஷயத்தை நம்ம ரிப்பீட் பண்ணிட்டே இருந்தோம்னாக்கா ஆப்போசிட்ல இருக்கிற பர்சன் ஓவரா எமோஷன் ஆகிறதுலாம் வாய்ப்பு இருக்கு. இல்ல பேச்சு வார்த்தைகள்ல நிதானம், கவனம் இதெல்லாம் அதிகமா தேவை. முடிஞ்ச அளவுக்கு அமைதியோட செயல்படுறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அடுத்து போன மாதத்துல பார்த்த மாதிரி இந்த மாதத்திலயும் இந்த கண்கள் சம்பந்தமான விஷயங்கள கவனமா இருக்கணும். அஷ்டமாதிபதி 2ஆம் இடத்துல இது கண் சம்பந்தமான விஷயங்கள ஏதாச்சும் குழப்பங்களை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எனவே கண் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. அடுத்தது பார்த்தோன்னா உங்களுடைய முகம், உங்களுடைய தலைமுடி இதுல எல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும். நிறைய பேருக்கு இந்த முடி உதிர்தல் அப்படிங்கிற பிரச்சனை இருக்கலாம். அதுக்கான வாய்ப்பு 90% இருக்கு.
இருக்கு. இளம் பருவத்துல இருக்கிறவங்களுக்கு இதுவே ஒரு பெரிய மன உளைச்சலா இருக்கும். ஓவரா அதையே நினைச்சு திங்க் பண்ணிட்டு இருக்காதீங்க. ஓவரா நீங்க திங்க் பண்ண இன்னும் அதிகமா கொட்டுற மாதிரி ஃபீல் ஆகும். அதுல நம்ம கொஞ்சம் கவனமா நிதானமா செயல்படணும். அடுத்தது 3ஆம் இடத்துல சூரியன், 6ஆம் அதிபதி 3ஆம் இடத்துல. இந்த மாதத்துல பொருளாதாரத்துக்குன்னு பெரிய அளவுல தடுமாற்றங்கள் இருக்காது. ராகு 12ஆம் இடத்துல பொசிஷன் எடுத்திருக்காரு, குரு பார்வையில இருக்காரு. நிறைய செலவு இருக்கும். நீ எந்த அளவுக்கு பொருளாதாரம் சம்பாதிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு செலவு இருக்கும். அதுக்கு ஈக்குவலான செலவு இல்லனா அதை தாண்டிய செலவு அப்படின்னு சொன்னாலும் அது மிகையாகாது. எனவே சம்பாதிக்கிற சம்பாத்தியத்தை தாண்டிய செலவு கண்டிப்பா இருக்கும். குரு பார்வையில ராகு இருக்கிறதுனால செய்யக்கூடிய செலவு அர்த்தமுள்ள செலவா இருக்கிறதுக்கு 100% வாய்ப்பு உண்டு. நேரத்துல நீங்க நிறைய விரயம் பண்ணுவீங்க. ஆனா அது சுப விரயமா இருக்கும். நல்ல விரயமா இருக்கும். உங்க லைஃபுக்கு ரொம்ப அத்தியாவசியமான ஒரு விரய செலவாக இருக்கும். அதே மாதிரி பணம் ரீதியாக பெரிய அளவுல தடுமாற்றமோ தடை தாமதமோ இருக்காது. இந்த நேரத்துல கடன் உதவி கேட்டீங்கனாலும் கிடைக்கும். ஆல்ரெடி கடன் வாங்கிருக்கீங்கன்னா அந்த கடனை கட்டி முடிக்கிறதுக்கு நல்ல ஆப்ஷன்ஸ் எல்லாம் கிடைக்கும். பொருளாதார ரீதியா இருக்கிற தடுமாற்றம் தடை தாமதம்லாம் இப்போ டோட்டலா விலகிடும். அது நமக்கு இந்த 3ஆம் இடத்து சூரியனாலையும் 6ஆம் இடத்து கேதுவாலையும் நமக்கு நிகழும். எனவே பொருளாதார ரீதியா பெரிய அளவுல தடுமாற்றங்கள் இருக்காது. பெரிய அளவுல கஷ்டங்கள் இருக்காது. பண தேவை அதிகமாக இருந்தாலும் அதை எளிமையா சமாளிக்கிற வல்லமை நமக்கு டிஃபால்ட்டா இருக்கும். அது நமக்கு இறைவன் கொடுத்த ஒரு பெரிய வரம். அடுத்து 4ஆம் இடத்துல குரு 6ஆம் தேதியை பார்த்தோம்னா புதன் போய் ஆட்சி ஆயிடுவாரு. தாயாருடைய முழுமையான ஒத்துழைப்பு இப்ப கிடைக்கும். தாயாருடைய சப்போர்ட்டால இப்ப நம்ம அடுத்த கட்டத்துக்கு போவோம். தாயாருடைய உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் நிவர்த்தியாகும். தாயாரால அதிகமான ஆதாயத்தை அறுவடை செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். தாய் மேல அதிகமான பாசம் அதிகரிக்கும். இப்போ உங்களுக்கு தாயார் ஆறுதலாகவும் ஒத்துழைப்பாகவும் இருப்பாங்க. மேலும் தாயார் சார்ந்த சிந்தனைகள் அதிகமா இருக்கும். இப்ப நீங்க யோசிக்கிற விஷயங்களுக்கு உங்களுடைய தாயாருடைய கருத்துக்களும் அவருடைய சப்போர்ட்டும் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். அதே மாதிரி தாய் சார்ந்த வகையில இருந்த குழப்பங்கள்லாம் இப்ப சரி ஆயிடும். அது நமக்கு இருக்கிற ஒரு பெரிய பாசிட்டிவான விஷயம். மேலும் உங்களுக்கும் ஒரு தெளிவு கிடைக்கும், ஒரு சிந்தனை தெளிவு கிடைக்கும். அறிவு சார்ந்து முக்கியமான முடிவுகள்லாம் எடுத்து அதுல வெற்றி அடைவீங்க. அதெல்லாம் நமக்கு ரொம்ப சாதகமான அமைப்பா இருக்கு. அதே போல மாணவ மாணவிகளுக்கு கல்வி சார்ந்த விஷயங்கள்ல அற்புதமான வளர்ச்சி நிறைந்த ஒரு காலகட்டமாக இருக்கும். 4-7க்குரிய ஒரு கிரகம் ஆட்சி நிலையில இருக்காரு. எனவே கல்வி சார்ந்த விஷயங்கள் எல்லாத்துக்கும் இந்த காலகட்டம் ரொம்ப சாதகமான காலகட்டமா இருக்கும். மாணவ மாணவிகளுக்கு இருந்த குழப்பத்தன்மை எல்லாம் இப்ப விலகும். இப்ப தெளிவா முடிவெடுத்து தன்னுடைய கெரியர் பாத் எது அப்படிங்கறத கரெக்டா சூஸ் பண்ணி டிராவல் பண்ணுவாங்க. அந்த அமைப்பு ரொம்ப நல்லா இருக்கு. எனவே இந்த ஜூன் மாதத்தை பொறுத்த வரைக்கும் கல்வி சார்ந்த விஷயங்கள் இருந்த தடை தாமதம் தடுமாற்றம் எல்லாமே விலகிடும். படிப்புல ஒரு தெளிவு, கல்வி சார்ந்த விஷயங்கள்ல சுப விரய செலவு, ஒரு சிலர் லோன் போட்டு கல்வியில ஜாயின் பண்ணுவாங்க. கல்வி சார்ந்த விஷயங்களை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. ஏதாச்சும் புதுசா ஒரு கோர்ஸ் கத்துக்கிறது, புதுசா ஒரு நாலேஜ் கெயின் பண்றது, அதுக்கெல்லாம் இந்த காலகட்டம் ரொம்ப ஃபேவரான காலகட்டமா இருக்கும். அட்லீஸ்ட் ஒரு புக்காச்சும் பணம் கொடுத்து வாங்குவீங்க. அந்த மாதிரியான ஒரு அமைப்பு தான் இது. நாட் ஒன்லி ஸ்டூடெண்ட்ஸ், இது வந்து எந்த ஏஜ் கேட்டகரியில இருந்தாலும் சரி எல்லாருக்குமே பொருந்தும். ஏதோ ஒரு ரூபத்துல கல்வி சார்ந்த விஷயங்கள்ல உங்களுடைய அறிவை இம்ப்ரூவ் பண்ணுவீங்க. அதுக்கு ஒரு ஃபேவரான ஒரு அமைப்பு இந்த காலகட்டங்கள்ல உண்டு. அதே மாதிரி உங்க ஸ்கில் இம்ப்ரூவ் பண்றதுக்கு நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்க. ஏதாச்சும் ஒரு புதுசா ஒரு விஷயத்தை கத்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவீங்க. அதெல்லாம் ரொம்ப நல்ல ஒரு அமைப்பாக இருக்கு. அடுத்தது குழந்தை பாக்கியம், பிள்ளைகள் சார்ந்த விஷயம், இதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது குழந்தை பாக்கியத்துல இருந்த தடை தாமதம் தடுமாற்றம் இதெல்லாம் வந்து இந்த மாதத்துல 6ஆம் தேதிக்கு மேல சரியாயிடும். குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியத்துல நல்ல செய்தி 6ஆம் தேதிக்கு மேல கிடைச்சிடும். அதே மாதிரி பிள்ளைகளோட இருந்து வந்து அதிகமான ஆர்குமெண்ட்ஸ் எல்லாமே 6ஆம் தேதிக்கு மேல சரியாயிடும். பிள்ளைகளுக்கு உடல் ஆரோக்கிய ரீதியா ஏதாச்சும் பிரச்சனை இருக்குன்னா 6ஆம் தேதிக்கு மேல எல்லாம் சரியாயிடும். பிள்ளைகள் சார்ந்த விஷயம், குழந்தை பாக்கியம் சார்ந்த விஷயங்கள் இருந்த குழப்பத்தன்மை எல்லாமே 6ஆம் தேதிக்கு மேல நிவர்த்தி ஆயிடும். எல்லாம் நமக்கு சாதகமா மாறிடும். 6ஆம் இடத்துல கேதுவுடைய சஞ்சாரம். 6ஆம் இடத்த கேது நோய் நொடிகள் இது எல்லாத்தையும் சரி பண்ணும். ஹெல்த் வைஸா பிரச்சனையில இருக்கீங்கனாக்கா அது இப்ப சரியாயிடும். அடுத்த பாயிண்ட் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது கடன் நோயிலிருந்து ஒரு விடுதலையை கொடுக்கும். கடன் பிரச்சனையில இருக்கீங்கன்னா அந்த கடனை கட்டி முடிப்பீங்க. நிறைய கடன் இருக்குனாக்க ஏதாச்சும் ஒரு வகையில ஒரு சின்ன கடனை கட்டி முடிக்கிறதுலாம் வாய்ப்பு அதிகம். கடன் பிரஷர்ல இருந்து இப்ப மீண்டு வருவீங்க. அது நமக்கு இருக்கிற ஒரு பெரிய பாசிட்டிவான விஷயம். இப்ப கடன் உதவி தேவை, கடன் வாங்கி ஏதாச்சும் நான் பண்ணலாம்னு நினைக்கிறேன்னா அந்த கடன் இப்ப கிடைக்கும். டக்குனு அரேஞ்ச்மெண்ட் ஆகும். அதுக்கும் இந்த காலகட்டம் ஒரு ஃபேவரான காலகட்டமா இருக்கு. அடுத்தது எதிரிகளுடைய அறிவு. உங்களை யாரெல்லாம் எதிர்த்தாங்களோ அப்படியே ஒருத்தரா அவங்கலாம் ஃபீல்டை விட்டு நகர்ந்துகிட்டே இருப்பாங்க. உங்களை விட்டு அப்படியே தூரமா போயிடுவாங்க. எதிரிகளுடைய அழிவு இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு கண்ணுக்கு முன்னாடி நடக்கும். உங்களுக்கு யாரெல்லாம் ஆப்போசிட்டா இருந்தாங்களோ ஒன்னு உங்க கூட வந்து ஜாயின் ஆயிடுவாங்க. அப்படிலாம் உங்களை விட்டு விலகி போயிடுவாங்க. எதிரிகளை எளிமையா சமாளிச்சு முன்னேறக்கூடிய ஆற்றலும் இந்த மாதத்துல உங்களுக்கு உண்டு. அதே மாதிரி தொழில் உத்தியோகத்துல இருந்த போட்டி தன்மைகள்லாம் குறையும். தொழில் உத்தியோகம் சார்ந்த விஷயங்களை உங்களுக்கு யாரெல்லாம் போட்டியா இருந்தாங்களோ அவங்களாம் விலகிடுவாங்க. இப்போ நீங்க தடையே இல்லாம உங்களுடைய இலக்கை நோக்கி பயணிக்கலாம். அதுக்கு ரொம்ப சாதகமான அமைப்பு. ஜென்ம சனி என்ன சொல்ல வருது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது உழைக்க சொல்லுது. உங்க மேல நீங்க கேர் எடுத்துக்கிட்டு கவனத்தோட நேர்மையான வழியில நீங்க உழைக்கணும் அப்படிங்கிறது தான் ஜென்ம சனி இன்டிமேஷன் பண்ணுது. யாரெல்லாம் உண்மையா நேர்மையா உழைக்கிறாங்களோ அவங்களுக்குலாம் ஜென்ம சனியால பாதிப்பே வராது. அஸ் யூஷுவலா நீங்க எப்போதுமே ஹெல்த்ல கவனமா செயல்படணும். உழைக்கிறேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் பார்த்தோம்னாக்கா ஹெல்த்ல கவனமே செலுத்த மாட்டாங்க. டயத்துக்கு சாப்பிட மாட்டாங்க, டயத்துக்கு தூங்க மாட்டாங்க, ஒரு ஹெல்த்தியான ஃபுட் எடுத்துக்க மாட்டாங்க, கிடைக்கிறத சாப்பிடுறது, சம்பந்தமே இல்லாத டைமிங்ல படுத்து தூங்குறது,
தூங்குறது. இதுதான் ஜென்ம சனியில டிஃபால்ட்டா நடக்கும். இததான் சனி பகவான் திருத்திக்க சொல்றாரு. இத திருத்தி கரெக்ட்டா ப்ராப்பரா நீங்க செயல்பட்டீங்கனாலே பிரச்சனைகள் மேஜரா இருக்காது. வரக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிய நீங்க ஈஸியா யூஸ் பண்ணிக்கலாம். ஜென்ம சனியில மேஜரா நம்ம பார்த்தோம்னாக்கா ஒரு 90% பேருக்கு பார்த்தோம்னா ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் நிறைய வரும். ஆனா அதை யூஸ் பண்ணிக்கிற நிலைமையில இவங்க இருக்க மாட்டாங்க. ஆப்பர்ச்சுனிட்டி வர நேரத்துல பார்த்தோம்னா இவங்களுக்கு ஹெல்த் ரீதியா ஏதாச்சும் பிரச்சனையை கொடுத்துரும். அப்படி இல்லைனாக்கா ஏதோ ஒரு ரூபத்துல தடையை பண்ணி விட்டுரும். மேஜரா பார்த்தோம்னா ஹெல்த். அதனாலதான் நான் ஆரம்பத்திலேருந்தே சொல்லிட்டு வரேன், ஹெல்த்ல கவனமா இருங்க. வர ஆப்பர்ச்சுனிட்டியை ரொம்ப சூப்பரா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஜென்ம சனியில நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். அதை நம்ம யூஸ் பண்றதுக்கு நம்ம தயாரா இருக்கணும், நம்மள ரெடி பண்ணி வச்சுக்கணும். அதான் நான் ஆரம்பத்தில இருந்து உங்களுக்கு சொல்லிட்டு வரேன். அதனால யங்ஸ்டர்ஸா இருக்கீங்க, ஒரு வளரும் பருவத்துல இருக்கீங்க அப்படின்னாக்கா உடம்ப ரெடி பண்ணி வச்சுக்கோங்க, தயாரா இருங்க. நிறைய நல்ல மாற்றங்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. ஜென்ம சனியை நினைச்செல்லாம் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. இந்த டைமிங்ல நிறைய மாற்றம் நிகழும், நிறைய அனுபவ பாடங்கள் கிடைக்கும். உங்களை தயார்படுத்திக்கோங்க. ஒரு இரும்பு கத்தியாக மாறக்கூடிய ஒரு தருணம். அதே போல 2ஆம் சுற்றுல இருக்கீங்க சனி பயிற்சியில, அதாவது 50 வயதை கடந்தவர்களா இருக்கீங்கன்னா உங்களுக்கு இந்த சனி பயிற்சி யோக சனியாக இருக்கும். பிரச்சனைகளையே கொடுக்காது. ஆரம்பம் ஏதோ ஒரு தடைப்படுற மாதிரி இருக்கும், ஆனா அது உங்களுக்கு மேஜரா பிரச்சனையை கொடுக்காது. நிறைய பேர் லைஃப்ல செட்டில் ஆவாங்க, முக்கியமான மாற்றத்தை நோக்கி பயணிப்பாங்க. லைஃப் சேஞ்சிங் மூவ்மெண்ட்ஸ் அப்படிங்கிறதுலாம் அந்த 50 வயதை கடந்தவங்களுக்குலாம் இந்த நேரத்தில் ஏற்படும். நான் என்ன ஒரு விஷயம் சொல்லுவேன்னா, ஹெல்த் டீனேஜ்ல இருந்தாலும் சரி, இல்ல ஒரு 50 வயதை கடந்தவர்களாக இருந்தாலும் சரி, அல்லது சீனியர் சிட்டிசன்ஸ் வயதில் மூத்தவர்களாக இருந்தாலும் சரி, ஹெல்த்ல மட்டும் டிஃபால்ட்டா கவனமா இருங்க. அதை மட்டும் நீங்க பராமரிச்சீங்கன்னா போதும். இந்த ஜென்ம சனி நிச்சயமாக யாருக்கும் எந்த பாதிப்பையும் கொடுக்காது. முக்கியமான நல்ல மாற்றங்களையே இந்த ஜென்ம சனி நமக்கு கொடுக்கும். அதே போல தொழில் உத்தியோகம் சார்ந்த விஷயங்களில் இடமாற்றம் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமா இருக்கும். தொழில் ரீதியாகவும் உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் ரீதியாகவும் வெளியூர், வெளி மாநிலம், வெளிநாடு போகக்கூடிய யோகம் இந்த காலகட்டங்களில் உண்டு. இந்த ஜூன் மாதத்தை பொறுத்த வரைக்கும் இடமாற்றத்திற்கான அனைத்து சாத்தியக்கூறுகளும் இருக்கு. நிச்சயமாக இடமாற்றம் ஏற்படும். சொந்த ஊர்ல இருக்க முடியாது, வெளியூர், வெளி மாநிலம், வெளிநாட்டுக்கு போறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம். அதே மாதிரி 12க்கு ராகு வந்தாலே அதிகமான அலைச்சல் இருக்கும். இப்போ நீங்க ஒரு இடத்துல வேலை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னாக்கா உங்களை வேற இடத்துக்கு இடமாற்றம் பண்ணி உங்களுடைய டிராவலிங் டைம் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு டைம் பீரியட் இது. டிராவலிங் டைம் வந்து இப்போ அதிகமா இருக்கும். அதிகமா அலையிற மாதிரி ஃபீல் ஆகும். எல்லா ஏஜ் கேட்டகரியினருக்குமே அலைச்சல் காமனா இருக்கும். ஜென்ம சனி ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னால இருந்து அலைச்சல் ஸ்டார்ட் ஆயிருக்கும். இது கரெக்டா இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல எஸ்ன்னு ஒரு கமெண்ட் மட்டும் கொடுங்க. அடுத்ததாக இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் தந்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கவனமா இருக்கணும். ஏன்னா வந்து பார்த்தோம்னா 9ஆம் அதிபதியாக செவ்வாய் பகவான் வந்து அந்த செவ்வாய் பகவான் 6ஆம் இடத்துல இருக்காரு. தந்தையாரோட அதிகமா முட்டிக்கிற மாதிரியே ஃபீல் ஆகும். தந்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஏதோ ஒரு ரூபத்துல வருத்தமான ஒரு நிலையை கொடுக்கும். தந்தையாருடைய உடல் ஆரோக்கியத்துல கவனமா இருக்கணும். தந்தையாருடைய உறவு நிலையில கவனமா இருக்கணும். அவங்க கூட அதிகமான ஆர்குமெண்ட் இல்லாம இருக்கிறதே ஒரு பெரிய சாதகமான அமைப்புன்னு நான் சொல்லுவேன். அவங்க ஹெல்த், அவங்களுடைய உறவு நிலை, இது ரெண்டுலயும் ஒரு பராமரிப்பு தன்மை நிச்சயமாக இருக்க வேண்டும். ஓவரால் அந்த ஜூன் மாதத்தை பொறுத்த வரைக்கும் சிந்தனை தெளிவு பிறக்கும். குழப்பங்கள் எல்லாத்துக்கும் ஒரு விடிவு, ஒரு தெளிவு, ஒரு புரிதல், முக்கியமான முடிவுகள் இருக்கணும்னா அந்த மாதத்துல எடுக்கலாம். அதுக்கு ஒரு சாதகமான அமைப்பு இந்த மாதத்துல உண்டு. அந்த மாதிரி திருமண முயற்சிகள்லாம் ரொம்ப சாதகமான அமைப்பு. 7ஆம் இடத்துல சனி பார்வை மட்டும்தான் இருக்கு. 7ஆம் இடத்துல கேது வந்து டிரான்சிட் ஆயிட்டாரு. அல்ல திருமண முயற்சியெல்லாம் சாதகமான அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் இந்த நேரத்துல நிச்சயதார்த்தம், நிச்சயம் சார்ந்த விஷயங்கள்லாம் சிறப்பான முறையில் நிகழும். எனவே திருமண முயற்சியில் இருக்கீங்கன்னா தாராளமா இப்ப தொடரலாம். ஒரு மாதிரி சின்ன குழப்பங்களோட திருமணத்துல ஒரு நல்ல செய்திகள்லாம் கிடைக்கும். ஏன்னா சனி பார்வை குழப்பத்தையே கொடுக்கும். ஒரு மாதிரி குழப்பத்தன்மையோட திருமண முயற்சிகள்ல நல்ல செய்தி கிடைக்கும். நிறைய பேருக்கு குழப்பத்தோட திருமணம் அப்படிங்கிறது நடைபெறும். திருமணம் கட்டாயமாக நடக்கும். ஜென்ம சனியில 90% நிறைய பேருக்கு திருமணம் நடக்கும். என்ன ஒரு முழுமையான திருப்தி இருக்காது, ஒரு முழுமையான மகிழ்ச்சி இருக்காது. எல்லாமே நீங்களே இறங்கி பண்ற மாதிரியான ஒரு தன்மையில வைக்கும். ஒரு கல்யாணம் நடக்குதுன்னா கல்யாணத்தோட ஹீரோவே எல்லாமே பண்ணாக்கா அவர் எல்லாத்தையும் ஒரு ஃபீல் பண்ண முடியாதுல்ல, அந்த மாதிரியான ஒரு தன்மையை கொடுக்கும். ஆனா கல்யாணம் நடக்கும், எண்ட் ரிசல்ட் உங்களுக்கு ஃபேவராவே அமையும். அதனால அதுல எந்த ஒரு குறையும் இருக்காது. அடுத்து திருமண வாழ்க்கையில இருந்த குழப்பம், குளறுபடி, வாழ்க்கை துணையோட இருந்து வந்த கருத்து போராட்டம், அதே மாதிரி வாழ்க்கை துணையுடைய உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனை, இதெல்லாம் இப்ப குறைய ஆரம்பிச்சிடும். அந்த பிரச்சனைகள்லாம் இப்ப டோட்டலா நிவர்த்தியாக ஆரம்பிச்சிடும். இந்த மாதத்துல மேஜரா பிரச்சனைகள் இருக்காது. ஏன்னா 7ஆம் அதிபதி ஆட்சியான நிலையில குருவோட இணைந்து இருக்கிற தன்மை. இந்த அமைப்பை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்கள எந்த பிரச்சனையும் இருக்காது. வாழ்க்கை துணையோட இருந்த போராட்ட தன்மை எல்லாம் இப்ப குறைஞ்சிரும். இந்த மாதம் ஒரு சாதகமான அமைப்பு நிறைந்த ஒரு மாதம் தான். எனவே இந்த ஜூன் மாதத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல மாற்றத்திற்கான அடித்தளம், முக்கியமான மாற்றங்கள் எல்லாமே நிகழக்கூடிய ஒரு காலகட்டமா தான் இருக்கு. மேஜரா எந்த பிரச்சனையும் இல்ல. சொல்லியிருக்க சின்ன சின்ன விஷயங்கள்ல கவனமா இருங்க. அதெல்லாம் இந்த நேரத்துல நம்மளால மறுக்கவே முடியாது. ஜென்ம சனி ஸ்டார்ட் ஆயிட்டு பாதிப்புகள் குறைவு, கவனக்குறைவு அதிகமா இருந்துச்சுனாக்கா பிரச்சனைகள் அதிகரிக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். அதனாலதான் நான் எல்லாத்துலயும் வந்து பார்த்தோம்னாக்கா உங்களை கவனப்படுத்துற மாதிரியான வார்த்தைகளை அதிகமா நான் யூஸ் பண்ணிருப்பேன். கவனத்தோட செயல்படுங்க, எதுவும் நமக்கு பிரச்சனையாக மாறாது. எதையும் ஓவரா திங்க் பண்ணி உங்களை நீங்களே குழப்பிக்காதீங்க. ரிலாக்ஸா டிராவல் பண்ணுங்க. நமக்கு என்ன கிடைக்கணுமோ அது நிச்சயமாக கிடைச்சிடும். அதனால ரிலாக்ஸா டிராவல் பண்ணுங்க, மைண்டை ஃப்ரீயா வச்சு டிராவல் பண்ணுங்க. எல்லாமே நமக்கு நல்லபடியாவே நிகழும். வாழ்த்துக்கள்.
இப்போ நீங்க இதுவரைக்கும் பார்த்த பலன்கள் ஒரு பொதுவான கோச்சார பலன்கள். இந்த பொது பலன்கள் உங்களுக்கு எவ்வளவு பெர்சன்டேஜ் பொருந்தி வருது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம உங்களுடைய ஃபீட்பேக்கை கொடுங்க. நீங்க கொடுக்குற ஃபீட்பேக்கை வச்சு தான் நான் அடுத்த ரிசர்ச் நான் மேற்கொள்ள முடியும். எனவே உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிடுங்க. மேலும் இந்த பொது பலன்கள் நிறைய பேருக்கு டிஃபரன்ஸா இருக்கும். நிறைய டிஃபரன்ஸ் வரதுக்கெல்லாம் வாய்ப்பு அதிகம். ஏன்னா உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல தசா புக்தி அந்தரம் ஒரு ட்ராக்ல டிராவல் ஆயிட்டு இருக்கும். உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல கிரக அமைப்புகள் ஒரு மாதிரி இருக்கும். இதெல்லாம் பொறுத்து தான் அந்த கோச்சாரம் உங்களுக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் ரியாக்ட் ஆகும் அப்படிங்கறத சொல்ல முடியும். அதே போல நல்ல யோக தசை நடக்குதுனாக்கா ஜென்ம சனி காலகட்டமாகவே இருந்தாலும் நிறைய நல்ல பலன்கள் தான் கிடைக்கும். அவயோக தசை நடக்குதுனாக்கா கொஞ்சம் நம்ம கேர்ஃபுல்லா டிராவல் பண்ணணும். அவயோக தசை நடக்கிறவங்களுக்கு கோச்சார ரீதியா நல்ல காலமாக இருந்தாலும் அவங்களுக்கு நடக்கிறது பூரா ஏதோ நெகட்டிவாவே ஃபீல் ஆகும். சொல்ற விஷயம்லாம் அந்த அளவுக்கு ஒத்து வராது. எனவே உங்களுடைய 100% பலன்களுக்கு உடைய ஜனனகால ஜாதகத்தை தான் நீங்க கரெக்டா அனலைஸ் பண்ணி பார்க்கணும். உடைய குடும்ப ஜோதிடர் அணுகி உங்களுக்கு என்ன தசா புக்தி நடக்குது, கிரக அமைப்புகள்லாம் எப்படி இருக்குங்கிறத ஒரு வாட்டி கிளாரிஃபை பண்ணிட்டு இந்த கோச்சார பலன்களை அதோட சூப்பர் கம்போஸ் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு நல்ல புரிதல் அப்படிங்கிறது ஏற்படும். மேலும் நம்மளுடைய சேனல்ல குரு பெயர்ச்சி பலன்கள் ரொம்ப டீடைலா ரிலீஸ் பண்ணியிருக்கோம். 27 நட்சத்திரத்துக்கும் ரிலீஸ் பண்ணியாச்சு, 12 ராசிகளுக்கும் ரிலீஸ் பண்ணியாச்சு. ராசி நட்சத்திரம் ரெண்டுக்குமே பலன்கள் ஆல்மோஸ்ட் ஒரே மாதிரி தான் இருக்கும். பெரிய அளவுல டிஃபரன்ஸ் இருக்காது. நீங்க உங்களுடைய நட்சத்திரத்துக்கு பார்த்தாலும் சரி, ராசிக்கு பார்த்தாலும் சரி, அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அப்படிலாம் நம்மளுடைய சேனல்ல அவைலபிளா இருக்கும். நம்மளுடைய பிளேலிஸ்ட்டை நீங்க செக் பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா குரு பெயர்ச்சி நட்சத்திர பலன்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். அதுல உங்களுடைய நட்சத்திரத்தை நீங்க கிளிக் பண்ணி பாருங்க. அதுலயும் உங்களுக்கு ஒரு நல்ல புரிதல், ஒரு தெளிவு கிடைக்கும். அதே போல ஒரு ராசி, ஒரு நட்சத்திரம், ஒரு லக்னத்துக்கும் ஜெனரல் ப்ரெடிக்ஷன் போட்டிருக்கோம். தெளிவா கிளியரா ஒரு பொது பலன்கள் கொடுத்திருக்கோம். உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய தொழில், உங்களுடைய உத்தியோகம், A to Z உங்களுடைய லைஃப் சம்பந்தமான விஷயங்கள் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணி 27 நட்சத்திரத்துக்கும் பலன்கள் ரிலீஸ் பண்ணிருக்கோம். அதே போல 12 ராசி, 12 லக்னம் எல்லாத்துக்குமே டீடைலா ரிலீஸ் பண்ணிருக்கோம். பிறந்த தேதிகளுக்குமான பலன்களும் கூட ஆல்மோஸ்ட் நாங்க ரிலீஸ் பண்ணியாச்சு. அந்த வீடியோலாம் நம்மளுடைய சேனல் அவைலபிளா இருக்கு. உங்களுக்கு ஃப்ரீ டைம் இருக்கும்போது அதையுமே ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க. அதுவும் உங்களுக்கு நிச்சயமா யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் ஃபைனலி வெரி லிமிட்டட் டைம். So be cool, stay happy, stay healthy and enjoy. வாழ்த்துக்கள்.